எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற முடியும்? இரண்டாம் உலக போர் 1939ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போருக்காக ஜெர்மனியினுடைய ஹிட்லர் மிகவும் தயாராக இருந்தான். யுத்தம் ஆரம்பித்த உடனேயே எதிரியான இங்கிலாந்தை அவன் தாக்க ஆரம்பித்தான். ஆயிரக்கணக்கான இங்கிலாந்து போர் வீரர்கள் மடிந்து போனார்கள். நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் தங்களுடைய கைகளையும் கால்களையும் இழந்து போனார்கள். மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு ஈஸ்டர் பண்டிகை வந்தது. அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலியிலே ஒரு செய்தியை அறிவிப்பார் என்று செய்தி வந்தது. வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்வார் என்று அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரதமர் சொன்னார், காணப்படாத ஆனால் எப்பொழுதும் நீட்டப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள் என்று ஒரு அரகியூவல் செய்தியை கொடுத்தார். இதை கேட்ட ஒவ்வொரு இங்கிலாந்தின் போர் வீரனும் இந்த சவாலை ஏற்று முன்னேறி சென்றார்கள். சீக்கிரத்திலே ஜெர்மன் போர் வீரர்களை அவர்கள் தோற்கடித்தார்கள். அது ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறியது. சீக்கிரத்திலே 2ஆம் உலக போரிலே ஜெர்மனியை தோற்கடித்து இங்கிலாந்து வெற்றி வாகை சூடினது. நாமும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டால் வாழ்க்கையிலே முன்னேறி செல்லலாம். பயப்பட வேண்டாம். நம்முடைய துக்கம் கூட சந்தோஷமாக நிச்சயமாக மாறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.